ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ். ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸுங்கிறது ஒரு எனர்ஜி ஃபீல்டு மாதிரி. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு புக் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த புக்கில் வந்து நம்மளோட பாஸ்ட் லைஃப்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நம்ம ஆஸ் அ சோல் வந்து இப்போ அந்த எர்த் பிளேனுங்கிறது 3D பிளேன், ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு சோல் ஜேர்னிக்காக வந்திருக்கோம். இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸுங்கிறது 5D ரியல்மில் இருக்குது. ஸோ நம்ம அந்த ரெக்கார்ட்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுனால நம்மளோட பாஸ்ட் லைஃப்ஸ் பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அது போக இந்த ஆக்சஸ் பண்ணுறதுனால என்ன நமக்கு பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, நம்ம இங்கே சோல் ஜேர்னி லேர்னிங்க்கு வந்திருக்கோமோ, ஸோ நமக்கு நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் கூட கொடுக்கல் வாங்கல் இருக்கும், கரெக்டாக? ஸோ சில ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ரெயின்டாக ஒரு மாதிரி எனர்ஜி ட்ரெயின் ஆகிற மாதிரி இருக்கும். சில ரிலேஷன்ஷிப்ஸ் நல்லாயிருக்கும். பட் ஆனால் நமக்கு விட்டுட்டு வெளியே வர்றதுக்கு நிறைய டவுட் இருக்கும், இங்கே இருக்கிறதான்னு தெரியாது. இந்த மாதிரி பல கொஷின்ஸ் வந்து நம்ம மைண்டில் வந்து எண்ட்லெஸ்ஸாக ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த கொஷின்ஸுக்கு நமக்கு ஆன்சர்ஸ் வேணும்னா நம்மளோட ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை ஆக்சஸ் பண்ணி நம்ம ஆன்சர்ஸ் எடுக்கலாம். இது வந்து நாங்கள் ஒரு கோர்ஸாகவே சொல்லிக் கொடுக்குறோம். எப்படின்னா லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 இருக்குது. லெவல் 1ல் வந்து உங்களோட ரெக்கார்ட்ஸை நீங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், உங்கள் கொஷின்ஸுக்கு எப்படி நீங்கள் ஆன்சர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது சொல்லித்தருவோம். லெவல் 2ல் வந்து நீங்கள் மற்றவங்க ரெக்கார்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம், ஆஃப்கோர்ஸ் வித் பெர்மிஷனோட தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும். லெவல் 3 வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாமே நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். இதில் வந்து ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, இது எல்லாமே வந்து 5D ரியல்ங்கிற போது அது வந்து ஒரு டிவினிட்டி, ஓகேவா? ஸோ கனெக்ஷன் டு டிவினிட்டிங்கிறப்போ நம்மளோட மாஸ்டர்ஸ் அக்ராஸ் லைஃப் டைம்ஸ்ன்னு தான் நம்ம பார்க்கலாம். அவங்க கூட பேசலாம், அவங்கக்கிட்ட சஜஷன்ஸ் கேட்கலாம், கைடன்ஸ் கேட்கலாம். இது வந்து ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸுங்கிறது நிறைய பேருக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். ஸோ நான் அந்த இதுக்கு போனால் என்ன ஆகும், அப்புறம் வேறு ஸ்பிரிட்ஸ் இருக்குமா, இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னென்னா, நம்மளோட ட்ரஸ்ட்டு, ஃபெய்த்து, டிவினிட்டியோட எப்படி பில்ட் பண்ணிக்கிட்டே போகலாம், அந்த நம்பிக்கை தான். நம்மளோட இன்டென்ஷன்ஸ் எவ்வளோத்துக்கு எவ்வளோ பியூராக இருக்கும், நம்ம மற்றவங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணல, நமக்கும் நல்லது தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறப்போ எந்த விதமான நெகட்டிவ் எதுவும் நடக்காது. உங்களுக்கு வேறு டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் பிங்க் பண்ணலாம். நான் இதை பற்றி நிறைய வீடியோஸ் எனர்ஜி ஹீலிங் பற்றி நான் போடுறேன் இனிமேல். தேங்க்யூ.